அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு குழம்பும் பீஃப் பக்கோடா தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து அதுவும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு தண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா இது பண்ணிக்கோங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். வாங்க தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டு, கடுகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயமும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வெடிக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. நான் பருப்பும் சேர்த்துட்டேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் திக்காக சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தண்ணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ பீஃப் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பீஃப் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைசியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெயை போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது மசாலாலாம் நல்லா செட் ஆகி வரணும். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சிடலாம். எண்ணெயை போட்டுட்டு கையிலையே போடுங்க. மசாலா இல்லாட்டி கரண்டிக்கெல்லாம் ஒட்டிக்கும். கையிலையே போடுங்க பக்கோடா. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கலரு எடுத்து இப்போ போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா.